இந்த திராவிட கட்சியில் திருமுருகன் காந்தி இந்த கூலிப்படை எல்லாம் வந்து இந்த அண்ணன் வீட முற்றுகையிடுன்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் அண்ணா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு அங்கே ரிலையன்ஸ் ட்ரெண்டை முற்றுகையிட்டு அம்பானி அதானி கடையை போய் முற்றுகையிட்டு அப்படியே கைதாகி போயிருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், திருமுருகன் காந்திக்கு உளமாற நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு நாள் இந்த ஒரு பொழுது எங்களுக்கு எங்கள் அண்ணனோட இருக்கிறதுக்கான நேரத்தை செலவிடுறதுக்கான வேலை வாய்ப்பை தந்தது எங்களுக்கு நன்றி. அதனால் திருமுருகன் காந்திக்கு சீமானின் தம்பிகள் எச்சரிக்கை கொடுக்குறோம். உங்கள்கிட்ட இருக்கிற அல்லு சில்லிட கில்லடெல்லாம் விட்டுக்குன்னு வராத, நேரடியாக உதயநிதி ஸ்டாலினும் கூப்பிட்டுன்னு வா. இதுக்கப்புறம் இந்த சில்லற பசங்களாம் கூப்பிட்டுன்னு வராத, நேரடியாக கூப்பிட்டுன்னு வா. இந்த காவல்துறைக்கு நாம் தமிழ் சார்பானாங்கன்னா இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? நாங்கள் இது போல் தொடர்ச்சியாக திராவிட கைகளில் வந்து கூலிப்படந்துன்னா ஸ்டாலின் வீட்டை, முதல்வர் வீட்டை நாம் தமிழ் கட்சி முற்றுகையிடும், அறிவாலயத்தை முற்றுகையிடுவோம். இதை நாங்கள் பண்ணால் இங்கே சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்கும். ஈரோடு கிழக்கில் வந்து இப்போ பெரியாருடைய மண் அங்கேயே நீங்கள் பெரியாருக்காமா மண்? பெரியார் எந்த ஊருப்பா? ஈரோடுன்ற பெரியார் மண் கன்னடம்பா, கர்நாடகா. இது ஏன் மண்? இது வந்து ரெட்டமலை சீனிவாச மண், அயோத்தி பண்டிதாசன் மண், இது முத்துராமன் தேவர் மண். பெரியார் மண் இல்லை, இது தமிழ் மண், தமிழர்கள் மண். வேற எவனும் இல்லை. வந்தா வாழ்ந்தா போராடினா போயிட்டு நான் அது போய்கிட்டே இருக்கணும். மண்ணை சொந்த கொண்டாட யாரும் இல்லை. என் மண்ணை தொட்டாலும் சரி, பொண்ணை தொட்டாலும் சரி வெட்டுவோம். இங்கே வந்து பெரியார் 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 எங்களுக்கான ஒரே பெரியார் எங்கள் தாத்தன், எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தி பண்டிதாசன் எல்லாம் இருக்காங்க. இந்த பெரியார் எங்கள் பெரியார் இல்லை, அது உங்கள் பெரியார். கடவுள் இருக்கிறது, கடவுள் இல்லை, கடவுள் வணங்குறது உன்னோட விருப்பம். ஆனால் இவர் பெரியார்னா சொல்றாரு, கடவுளை வணங்குவோம் முட்டாள், கடவுளை வணங்குவோம் முட்டாள். கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லி வணங்குற முட்டான்னு சொல்ற அதிகாரம் யாரு கொடுத்தது? உனக்கு எல்லாரும் கையில் இருக்காங்க. ஆமாம், தேவைன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, நம்மளை வந்து இந்த திராவிட அரசியல் களத்தில், இந்த அரசியல் களத்தில் இது வரைக்கும் பெரியார் என்ற சொல்லை பயன்படுத்தி, பெரியார் என்ற பிம்பத்தை பயன்படுத்தி தான் இங்கே தேர்தல் கிழமை இருந்தது, அரசியல் கிழமை இருந்தது. ஆனால் முதலாக அந்த பெரியார் பிம்பத்தை அண்ணன் சுக்குநூறாக உடைத்தெறிந்து விட்டார். இதை பொறுத்து கொள்ள முடியாத, பெரியாரை வச்சு தாங்க அரசியல் இருந்தது, பெரியாரை ஒன்றிலடான்னு சொல்லும் போது இப்போ இந்த திமுகவுக்கு அடுத்த கட்ட அரசியலே இங்கே பேச முடியாது. அதனால் இங்கே நம்ம வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக எதிரியாக நிற்கிறது ஒரே கட்சிக்கு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அந்த இடத்துல இங்கே போனால் வெல்றதுக்கான வாய்ப்பு வந்துடும், அதிகபட்சமான ஓட்டுகள் அங்கே வந்துடும். அதனால் அந்த இடத்துல ஓட்டு அங்கே வந்து அதிகமாக வந்துட போயிடுது. அதனால் அந்த திசை திருப்பான நிகழ்ச்சியை இந்த திராவிட கட்சியில் திருமுருகன் காந்தி இந்த கூலிப்படை எல்லாம் வந்து இங்கே அண்ணன் வீட முற்றுகையிடுன்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் அண்ணா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு அங்கே ரிலையன்ஸ் ட்ரெண்டை முற்றுகையிட்டு அம்பானி அதானி கடையை போய் முற்றுகையிட்டு அப்படியே கைதாகி போயிருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், திருமுருகன் காந்திக்கு உளமாற நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த ஒரு நாள் இந்த ஒரு பொழுது எங்களுக்கு எங்கள் அண்ணனோட இருக்கிறதுக்கான நேரத்தை செலவிடுறதுக்கான வேலை வாய்ப்பை தந்தது எங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் வந்து அண்ணன் கறி சோறு போட்டிருக்காரு. வீரம் படத்தில் எலிய போடுவார் அஜித், தம்பி மகாதேவா எலிய போடுன்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக சோறை போடுவார், அப்புறம் எல்லோரும் பெரட்டி எடுப்பார். அதனால் அண்ணன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. வந்தால் கறி சோறு இருக்குது, ஸ்பெஷல் சாப்பாடும் இருக்குது, வந்தால் வாங்கிப்பாங்க. இதனால் திருமுருகன் காந்திக்கு சீமானின் தம்பிகள் எச்சரிக்கை கொடுக்குறோம். உங்கள்கிட்ட இருக்கிற அல்லு சில்லிட கில்லடெல்லாம் விட்டுக்குன்னு வராத, நேரடியாக உதயநிதி ஸ்டாலினும் கூப்பிட்டுன்னு வா. இதுக்கப்புறம் இந்த சில்லற பசங்களாம் கூப்பிட்டுன்னு வராத, நேரடியாக கூப்பிட்டுன்னு வா. இந்த காவல்துறைக்கு நாம் தமிழ் சார்பானாங்கன்னா இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? நாங்கள் இது போல் தொடர்ச்சியாக திராவிட கைகளில் வந்து கூலிப்படந்துன்னா ஸ்டாலின் வீட்டை, முதல்வர் வீட்டை நாம் தமிழ் கட்சி முற்றுகையிடும், அறிவாலயத்தை முற்றுகையிடுவோம். இதை நாங்கள் பண்ணால் இங்கே சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்கும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தணும். மேலும் இந்த கூலிப்படைகளை வச்சுக்கின்னு, நீ கூலியை கொடுத்துக்கின்னு இது போல் வேலைகளை செஞ்சுக்கின்னு எங்கள் அண்ணன் வீட்டு வரத்துக்கு, எங்கள் அலுவலகத்துக்கு வரத்துக்கு, எங்கள் கட்சிக்கார கார்கனை அடித்து ஓடிச்சிங்கன்னா நாங்களும் சும்மா கூட எதிர்வினை ஆற்றுவோம். எதிர்வினை ஆட்டினா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிருன்ற இந்த ஊடகத்தின் வேலை தெரிவிச்சுக்கிறோம்பா. ஈரோடு கிழக்கில் வந்து இப்போ பெரியாருடைய மண் அங்கேயே நீங்கள் பெரியாருக்காமா மண்? பெரியார் எந்த ஊருப்பா? ஈரோடுன்ற பெரியார் மண் கன்னடம்பா, கர்நாடகா. இது ஏன் மண்? இது வந்து ரெட்டமலை சீனிவாச மண், அயோத்தி பண்டிதாசன் மண், இது முத்துராமன் தேவர் மண். பெரியார் மண் இல்லை, இது தமிழ் மண், தமிழர்கள் மண். வேற எவனும் இல்லை. வந்தா வாழ்ந்தா போராடினா போயிட்டு நான் அது போய்கிட்டே இருக்கணும். மண்ணை சொந்த கொண்டாட யாரும் இல்லை. என் மண்ணை தொட்டாலும் சரி, பொண்ணை தொட்டாலும் சரி வெட்டுவோம். இல்லை, பெரியார் மண் இதுவும் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் பெரியாரை பற்றி பேசிதான் சர்ச்சையாக இருக்குது. இப்போ வாக்கு கேட்கறது எப்படி வந்து கேட்பீங்க அப்படின்ட்டு இந்த நெஞ்சு தைரியம் இந்த ஒரு ஆண்மகன்ல பெரியார் மண்ணுடா, இடை தேர்தல்டா. இப்போ நம்ம வந்து பெரியாரை பற்றி நம்ம வந்து அவர் சொன்னதெல்லாம் சொல்லியிருந்தா அவர் வந்து என்னது ஆபாச நடனமானார். அதாவது நிர்வாண நடத்துக்கு பெரியார் போனார்.
நம்ம அபாண்ட குற்றச்சாட்டு சொல்ல நடந்த சம்பவங்களை நாளேட்டின் அடிப்படையில் நம்ம பதிவு செய்கிறோம். அந்த பதிவை நீங்களே எடுத்துருவாங்க, நீதிமன்றம் போங்க. நீதிமன்றத்தில் எந்த அடிப்படையில் சீமான் பேசினார் சொன்னாங்கன்னா அந்த ப்ரூஃபை நம்ம கொடுக்க போகிறோம், அந்த ரெக்கார்டை கொடுக்க போகிறோம். கொடுத்தா அப்போ பெரியார் பேசுந்து உண்மை என்று ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் தெரியப்படும். அது திசை திருப்ப இங்கே வந்து பெரியார் 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 எங்களுக்கான ஒரே பெரியார் எங்கள் தாத்தா அட்டமேலி சீனிவாசன், அயோத்தி பண்டிதாசன் எல்லாம் இருக்காங்க. இந்த பெரியார் எங்கள் பெரியார் இல்லை, அது உங்கள் பெரியார். கடவுள் இருக்கிறது, கடவுள் என்றல, கடவுள் வணங்குறது உன்னோட விருப்பம். ஆனால் இவர் பெரியார்னா சொல்றாரு கடவுளை வணங்குவோம் முட்டாள், கடவுளை வணங்குவோம் முட்டாள். கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லி வணங்குற முட்டாள்னு சொல்ற அதிகாரம் யார் கொடுத்தது? உனக்கு யார் கொடுத்தது?